கிள்ளானில் உள்ள ஒரு இடைநிலைப் பள்ளியில் 17 வயது எஸ்பிஎம் மாணவி உயிரிழந்த வழக்கில் இடைநிலைப் பள்ளியின் நிர்வாகத்தின் மீதும் ஆசிரியர்கள் மீதும் உயிரிழந்த மாணவியுடன் இருந்த தோழிகள் என 9 பேர் மீது பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இச்சம்பவம் கிள்ளானில் உள்ள இடைநிலைப் பள்ளியில் கடந்த மே 27ஆம் தேதி நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இதுவரை தங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட பெற்றோர்களான 47 வயது கோபாலனும் 45 வயது மகேஸ்வரியும் ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது தனது மகளின் வகுப்பு தோழி தன் மகள் வயிற்று வலியால் துடிப்பதாக தகவல் தெரிவித்ததாகவும், பள்ளிக்கு விரைந்த போது தன் மகள் விஷம் அருந்தி இருப்பதாக கண்டறிந்ததாகவும் பாதிக்கப்பட்ட 17 வயது மாணவியின் தாயார் மகேஸ்வரி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பள்ளியின் அருகிலேயே கிளினிக் இருப்பதாகவும் 10 நிமிட தூரத்தில் தெங்கு அம்புவான் ரஹீமா அரசு மருத்துவமனை இருப்பதாகவும், ஆனால் பள்ளிக்கூடம் ஆம்புலன்ஸ் வரும் வரையில் தன் மகளையும் தன்னையும் வெளியே செல்ல அனுமதிக்காமல் தடுத்ததாகவும் தந்தை கோபாலன் குற்றம் சாட்டினார். போன் அடிச்சு ஆம்புலன்ஸ் லேட்டுன்ட்டாங்க. அப்ப ஆம்புலன்ஸ் லேட்டுன்னா நீங்க ஏன் கூட்டிட்டு போல இந்த இடத்துல? நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாமே, கூட்டிட்டு போயிட்டு எனக்கு போன் அடிச்சிருக்கலாமே. இல்ல நாங்க கூட்டிட்டு போக முடியாது, இது பிபிடி சொன்னா அவங்க சொன்ன ரூல்ஸ் இருக்கு, ஸ்கூல்ல ரூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி மருந்து குடிச்சாவோ எது குடிச்சாலும் நாங்க தூக்க கூடாது, இது வந்து போலீஸ் கேஸ், போலீஸ் கேஸ் இறந்துருச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும், எங்களால தூக்க முடியாது. அப்ப அம்மா அப்பா வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அப்பதான் நான் போய் என் பிள்ளைய பிடிச்சிட்டே பரவாயில்ல பிள்ளைங்க நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அப்படியே தூக்கி என் பிள்ளைய தூக்க முடியல. அப்புறம் வெளியே போய் பார்த்து என் மகளை கூப்பிட போன காடி எடுத்துடுவான்னு என் வீட்டுக்கார் வந்துட்டாரு. வீட்டுக்கார் வந்தோடனே 2 பேரும் தூக்க முடியல. அந்த நேரத்துல அந்த டீச்சர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க சண்டை போடாதீங்க, எங்க கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, சண்டை போடாதீங்க, நீங்க எதுவுமே சண்டை போடக்கூடாது, நீங்க பிள்ளைய தூக்கி கூட்டி காப்பாத்தணும், நீங்க எப்ப வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணும், நாங்க வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? தூக்கிட்டு போக மாட்டீங்களா? பிள்ளைய காப்பாத்த மாட்டீங்களா? அதெல்லாம் எங்களால முடியாது, நீங்க வர வரைக்கும் நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். தூக்கிட்டு போயிட்டு போட்டு காடியில இழுத்து போய் போட்டு பாதி தூரம் தான் போனோம். ஆம்புலன்ஸ்கார வந்தோம்னா நாங்களே நிப்பாட்டணும். ஆம்புலன்ஸ் நீங்க இந்த என் பிள்ளைதான் பார்க்க வந்திருக்கீங்க, ஆமா அப்படி தூக்கி போட்டு அங்கேயும் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.